வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் விவோ Y21. அதாவது ஒய் சீரிஸுக்குள்ளாடி தான் வருது. ஒய்னாலே எல்லாருக்குமே தெரியும், இளையவர்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன். இளையவர்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனுங்கிற கேட்டகரிக்குள்ளாடி வரும்போது கண்டிப்பாக இளையர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? யூனிக்காக இருக்கணும், ஃபோனு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அதை தான் விவோ பார்த்து அந்த ஒய் சீரிஸில் எல்லா ஒய் சீரிஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் க்ளோ. நான் என்ன கணிக்கிறேன்னா, வைரம் ஜொலிக்கிற மாதிரி ஃபோன் ஜொலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது அது நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத குயிக் ப்ரிவியூவாக பார்த்துக்க போகிறோம். இனி அன்பாக்சிங் போயிடலாம், ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து அது ஆர்கானிக்காக எந்த வித லைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஃபோன் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த பேக்கை பிரிச்சிங்கன்னா ஃபோனுக்கான ஃபோன் கேஸ் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான் அதுக்குள்ளாடி வருது. இதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் வெளியே எடுக்கும்போதே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேயே நமக்கு வந்து பலன்னு ஏதோ மினுங்கின மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதையும் ஒதுக்கி வச்சுடுவோம். இதை தவிர வேறு பாக்ஸில் என்ன வருதுன்னா, இதற்கான டேட்டா கேபிள் ஹை குவாலிட்டியில் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 18 வாட். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபோனு பார்க்குறதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் டைமண்ட் க்ளோன்னு சொல்லிட்டு. இதோட பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகிறத பாருங்கள். டைமண்ட் வந்து மினுங்கிற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்குது. அதாவது ஒய் சீரீஸ்னால எல்லா மாடல்லையுமே ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக பண்ணுவாங்க ஸ்டைலிஷ்க்கு. அதாவது ஃபோன் செல்ஃபி நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, ஃபோனோட பேக் சைடை காமிக்கும்போது மற்றவங்க இன்னொரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஒய் சீரிஸ் எல்லாமே இவங்க அப்படி தான் இறக்குவாங்க. ஃபோன் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. சைடாக பாருங்கள், இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இதை வந்து அளவுபடி நீங்கள் பார்க்க போனால் 8.0 mm இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது அல்ட்ரா ஸ்லிம் சைஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடை பாருங்கள், 2 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா உங்களுக்கு 13 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் மேக்ரோவுக்காக 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் பேக் ஃப்ளாஷ் இருக்குது. தென் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் டிஸ்பிளே பாருங்கள், உங்களுக்கு 6.5 இன்ச்சில் HD+ IPS LCD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்ரி தந்திருக்காங்க. பேட்ரி பேக்கப் தாராளம் போதும், ஏன்னா 5000 mAh பேட்ரி இருக்குது. அப்புறம் சிப்புன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P35 சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸருக்கு அப்புறமா ரேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4 GB ரேம் தந்திருக்காங்க. அப்புறம் தேவைப்பட்டால் உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் இருக்குது, 1 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த வசதி தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. தென் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஸ்டமைஸ்டு ரோம் தான். ஃபன் டச் OS 11.1 லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து Android 11 ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது Android 11 OSஐ ஃபாலோ பண்ணி தான் இந்த ரோமை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது சைடில். அப்புறம் சிம் போடுறதுக்கு மேலே தான் ஸ்லாட் தந்திருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழ் சைடில் தான் இருக்குது. மைக்கும் உங்களுக்கு கீழ் சைடில் தான் இருக்குது. ஆடியோ ஜாக்கு வந்து கீழே தந்திருக்காங்க. ஃபோன் வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபன் டச் OSஐ பொறுத்த மட்டும் UI நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக சின்ன ஆப்ஷன்ஸ் நிறைய, யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் நிறைய தந்திருப்பாங்க. சின்ன ஆப்பாக இருக்கும். அதை ஏபிகே வந்து லிங்க் பண்ணி ஒரே இதில் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் எல்லா ஐக்கானுமே வர மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து சில ஃபோனில் எல்லாம் நம்ம அப்ளிகேஷனை தேடுவோம், அந்த மாதிரி பிரச்சனை இதில் வராது. அந்த விஷயத்தில் இவங்க பார்த்து அலைன்மெண்ட்டு, லே அவுட்டு, அப்புறம் ஐக்கான் இந்த சைஸுக்கு தான் வரணும்,
எல்லாமே ஒரு பேஜில் வர்றது மாதிரி பண்ணுவாங்க, ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளாடி எல்லாமே வர்றது மாதிரி பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் ஃபன் டச் வாய்ஸ், அதாவது விவோவோட கஸ்டமைஸ்டு ரோம் அந்த டீம் வந்து டெவலப்பிங் டீம் நல்லா பண்ணியிருப்பாங்க. யூஐயை பொறுத்த மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஐயை பொறுத்த மட்டும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆளை பார்க்கும்போது இந்த ஃபோன் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் சொன்னால் தான் இன்னும் கிளியராக இருக்கும், கிளாரிட்டியான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்காக பண்ணுறேன். மற்றபடி இந்த குயிக் ப்ரிவியூவில் இவ்வளோ தான் நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் டீப்பாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் குயிக் ப்ரிவியூக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.